अखिल भुवन जन्मस्थेम भंगादिलीले विनत विविध भूतौ रातरक्षैक दीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा पाराशर्यवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्य सुरक्षितां बहुमतिव्याघात दूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। மறுபடியும் இந்த கிளாஸ் கொஞ்சம் அரை மணி நேரம் கழிச்சு ஆரம்பிக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா 6 மணில இருந்து இங்க பவர் கிடையாது. அதுக்கப்புறம் 9-10க்கு ஒரு தரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்தது. அப்புறம் மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் பவர் இருக்குல்ல. அதனால உங்க எல்லாரையும் காக்க வேண்டியதா, நீங்கள் எல்லாரும் காக்க வேண்டியதா வந்துட்டு இதுக்காக முதல்ல அடியனுக்கு க்ஷமிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேராக லைவ்ல இவ்வளோ பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து இந்த ஸ்ரீபாஷ்ய அத்தியன கோஷ்டியில கலந்து இருக்கிறது ரொம்ப அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேற்கொண்ட விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆரம்பணாதிகரணம் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸ்லயும் அடியேன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரூபமாக சில வார்த்தையை சொல்றது உண்டு. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது 2 வார்த்தையில சொல்லிட்டு மேற்கொண்டு விஷயங்களை விஞ்ஞாபிக்கிறதுக்கு என்ன முயற்சி வேணுமோ அதை பண்றேன். பிரகிருதத்துல வந்து இந்த காரியம் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். பகவான் தான் இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணம், நிமித்த காரணம் 2ஆம் தான் அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயத்துல கடைசி அதிகரணம் பிரகிருதி அதிகரணம் அப்படின்னு பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா. பிரகிருதி அப்படின்றதுக்கு உபாதான காரணம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரகிருதியும் அந்த பகவான் தான் அப்படின்னு சொன்னா, பிரகிருதி உபாதான காரணம் பகவான் தான். பிரகிருத்தின்னு சொன்னா அந்த மூல பிரகிருதி என்ற அர்த்தத்துல இல்லை. பிரகிருதி என்கிற சப்தத்திற்கு இந்த சூத்திரத்துல இந்த இடத்துல உபாதான காரணம் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஜெகத்துக்கு சிரச்சித் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணமும் பகவான் தான். உபாதான காரணமும் பகவான் தான் சொன்னதுனால என்ன தெரியுதுன்னு சொன்னா, நிமித்த காரணமும் அவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம். மேற்கொண்டு அதை வச்சு சில கேள்விகள் பதில்கள் அதெல்லாம் வந்துடு. அதற்கெல்லாம் பதில் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த அதிகரணத்துல முக்கியமா என்ன கேள்வின்னு கேட்டா, இந்த உபாதான காரணமும் காரியமும், அதாவது ஒரு உபாதான காரணமாக இருக்கக்கூடிய இந்த பகவானும் சிரச்சித்துக்களும் ஒன்னா வேறையா அப்படின்னு. அதுல சித்தாந்தம் என்ன மேல சொல்ல போறான்னா, தது அனன்யத்துவம். அந்த பகவானுக்கும் சிரச்சித்துக்களுக்கும் பேதம் கிடையாது, அந்நியத்துவம் கிடையாது, அனன்யத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதற்கு மேல என்னென்ன கேள்விகள் இருக்குன்னா, நம்ம பேதத்தை தானே சொல்றோம். பகவானுக்கு ஜீவாத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் உண்டுன்னு சொல்லி நம்ம பகவத் ராமானுஜருடைய சித்தாந்தமே பேத சித்தாந்தம் தானே அப்படின்னு எல்லாம் என்னென்ன கேள்வி பதில்கள் இதெல்லாம் முன்னாடி நடந்த கிளாஸ்ல விஸ்தாரமா சர்ச்சை பண்ணியாச்சு. ஆனா பிரகிருதத்துல இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு அதிகரணம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு முதல்ல வந்து வைசேஷிக தர்சனத்தார்கள், அதாவது கணாத மகர்ஷி என்கிற ஒரு மகர்ஷி வைசேஷிக தர்சனம் என்கிற ஒரு தர்சனத்தை எழுதினார். அதுதான் இந்த ஷட் தர்சனங்கள்னு இன்னைக்கு என்ன நாம கனெக்ட் பண்றோமோ அந்த 6 தர்சனங்கள்ல வைசேஷிக தர்சனத்தினுடைய சூத்திரம் தான் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த தர்சனங்களுடைய ஒரு ஹிஸ்டரியை நாம பாக்குற சமயத்தை நமக்கு தெரியும். அந்த வைசேஷிக தர்சனத்தார்கள் என்ன சொல்றாருன்னா, உபாதான காரணத்திற்கும் காரியத்திற்கும் எப்பொழுதுமே எப்படியுமே ஐக்கியம், இது 1 2 1ன்னு சொல்ற ஒரு வாய்ப்பே கிடையாது. அது 2க்கும் அத்தியந்த பேதம் அப்படின்னு சொல்ற. அந்த அத்தியந்த பேதவாதிகள் வைசேஷிகர்கள், அதற்கு காரணம் என்னன்னு அந்த ஸ்லைட்ல அடியேன் சுருக்கமா காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு
நேராக ஜாயின் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப சுருக்கமா அந்த ஒரு ஸ்லைடை காட்டிடுறேன். நம்ம இந்த விஷயத்தான் பார்த்துட்டு இருந்தோம் இதுவரையில். இதற்கு முன்னாடி என்ன இருந்ததுன்றது ரொம்ப சுருக்கமா காட்டுறேன். Since the Brahman and in the summary of the Adhikarana enna, since the Brahman, Supreme Brahman and the universe consisting of Chit and Ajit have the cause-effect relationship, they are non-distinct from each other. அப்படின்றது இங்க முக்கியமான விஷயம். அப்போ டிஸ்டிங்க்ட்னு சொல்லிருக்கு பிரம்மசூத்திரத்திலேயே. அந்நியத்துவம் பேத வியபதேசாச்ச அந்நியான்னு ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு. அப்போ அது சரியா இது சரியான பிரம்மசூத்திரத்திலேயே ரெண்டா இருக்குன்னா இது ரெண்டையும் ரிகன்சைல் பண்ணியதுதான் பகவத் ராமானுஜருடைய பெருமை. அது எப்படி என்னன்றது அடிக்கடி இதுவரையில் விஞ்ஞாபிச்சிருக்கேன். மேற்கொண்டு அணியை விஞ்ஞாபிக்க போறேன். இப்போ இந்த சூத்திரத்துல என்ன விஷயம்னு பார்க்கிறேன். சோ இதுல சங்கதி என்னன்னா இந்த சூத்ரா 217 இதுக்கு முன்னாடி நடந்த இதுல it was mentioned that the Supreme Brahman and the universe consisting of Chit and Ajit have the cause and effect relationship and are non-distinct from each other. Now the same is justified by answering the objections raised in this regard. So இதுல இந்த வைசேஷிகர்கள் என்ன சொல்றாருன்னா the cause effect relationship ordains that the two are totally distinct from each other due to the following radical reasons. 6 காரணங்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள். என்ன கொடுக்கிறார்கள் அப்படின்னு முதல்ல இது ரெண்டுக்கும் பேரு வேற. தி லம்ப் ஆஃப் கிளேன்னு பேரு, அதாவது மிருத்பிண்டம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேர் காரணத்திற்கு. காரியத்திற்கு கடஹா ஷராவஹா அப்படின்னு பேரு. கடஹான பானை, ஷராவஹான மேல காட்டிருக்கேன். அந்த பானையினுடைய மேலே இருக்கக்கூடிய அதுக்கு ஷராவம் அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. ரெண்டாவது காரணம் they are used for distinct purposes, so they are distinct from each other அப்படின்னு. Lump of clay is used for building walls and so many other aspects. Pot is used for storing water, carrying water, etc. மூணாவது they are existent in different time zones. அப்படின்னு சொன்ன டைம் ஜோன் அப்படின்னா ஈஸ்டர்ன் டைம், வெஸ்டர்ன் டைம், இந்தியன் டைம் அந்த அர்த்தத்துல கிடையாது. காரியம் என்கிறது எந்த க்ஷணத்துல உற்பத்தி ஆறுதோ அதற்கு முன்னாடி இருந்தது மிருத்பிண்டம், லம்ப் ஆஃப் கிளே. ஆஃப்டர்வர்ட்ஸ் அதே லம்ப் ஆஃப் கிளே அவ்வளவே இருக்குமான்னு இருக்காது. அது it has transformed into the form of a pot or something like that. அந்த காரணத்தால நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ரெண்டும் வேற வேற அப்படின்னு தெரியுது. நாலாவது காரணம் என்னன்னா they have quite different shapes. The shape of the cause is different, the shape of the effect is different, so they are distinct. அஞ்சாவது காரணம் cause is one in number and effects are many in number. இதெல்லாம் ஜெகத்துக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இதெல்லாம் all these things are almost similar. அப்படியே ஆறாவது ரீசன் என்னன்னா earlier form that exists before it transformed into another by the manufacturer. Karaka vyaparam அப்படின்னு சொல்லுவார். So before the process of manufacturing occurred, அதனுடைய ஆகாரமே வேற. Process of manufacturing occurred முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆகாரமே வேற. So இந்த எல்லா காரணங்கள் இன்னும் 2-3 காரணங்கள் சொல்றார்கள். இந்த எல்லா காரணங்களையும் கொண்டு there can never be non-distinction or identicalness between these two. அதாவது உபாதான காரணத்திற்கும் காரியத்திற்கும் ஒரு காலம் அபேதம், அனன்யத்துவம் அப்படின்றது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல மத்தியத்துல என்ன இருந்தது, சாங்கியர்கள் சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கும் வைசேஷிகர்கள் பதில் சொல்லிடுறாங்க. அதற்கு மேல் கொண்டு அத்வைத்திகள் கேள்வி கேட்கிறாரு. இல்ல நாங்க ஒரு மாதிரி சொல்றோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அத்வைத்திகள் வைசேஷிகர்களை கேள்வி கேட்கிறாரு. ஆனா ஒரு கேள்வி வரலாம் இங்க, இந்த மாதிரியே இப்படி எல்லாம் நடந்ததா, வைசேஷிகான்னு ஒருத்தன் அத்வைத்தின்னு ஒருத்தன் யாராவது இந்த மாதிரி ஒரு லேபிள் போட்டுன்னு இந்த மாதிரி கேட்டாலா இங்க as you have shown in the picture அப்படின்னு. அந்த மாதிரி நேராக பிசிக்கலா நடந்ததா நமக்கு எந்த சரித்திரமும் கிடையாது. அந்தந்த ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன இருக்கோ அதை பகவத் ராமானுஜர் இந்த கிராஜுவல் லெவல் ஆஃப் எவல்யூஷன்
அதை வச்சு ஆச்சரியமா அமைச்சிருக்கார். சோ வைசேஷிகர்கள் எதுக்கா அவர்களை பிரதானமா பூர்வபக்ஷின்னு வச்சிருக்கா அப்படின்னா, அந்த வைசேஷிகர்கள் தான் காரணத்திற்கும், அதாவது உபாதான காரணத்திற்கும் காரியத்திற்கும் அத்தியந்த பேதம், they can never be identical அப்படின்னு நான் சொல்றேன். whereas we say that they are identical based on the Brahma Sutras. அதுதான் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த அத்வைதிகள் மறுபடியும் வைசேஷிகர்களுடைய பெயர்ல ஆக்ஷேபத்தை பண்றாரு. இல்ல நீங்க சொல்ற விதத்துல காரணம் காரியம் வேறேன்னு நாங்க சொல்லல. காரணம் காரியம் ஒண்ணுதான். எப்படின்னா, காரியம் அப்படின்றதே பொய், காரணம் அப்படின்றது ஒண்ணுதான் சத்தியம். பிரம்ம சத்தியம், பிரம்மம் அப்படின்றது தானே காரணம், அது சத்தியம். ஜீவாத்மாவும் அச்சித்தும் ஜெகத்துன்னு நீங்க சொல்றீங்க, அது பொய். இப்ப இருக்கிறதே ஒண்ணுன்னா அப்போ ஐக்கியம் தானே சொல்றோம். இருக்கிறது காரணம் ஒண்ணுதான், காரியம் அப்படின்றது நிஜமான காரியம்ன்றதே கிடையாது, அதனால அது பொய் அப்படின்னு சொல்லி அத்வைதிகள் சொல்றார்கள். அந்த ஒரு வாரத்தையும் நம்ம 2 வாரமாக இந்த 3 கிளாஸாக நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் என்னென்ன காரணங்கள் சொல்றார்கள், என்ன சொல்றார்கள் அப்படின்னு. இன்னைக்கு நாம இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் என்ன சொன்னார்கள், லாஸ்ட் கிளாஸ்ல நாம இதுவரையும் கவர் பண்ணது, therefore all that comes into existence including this world is anirvachaniya, anirvachaniyam, undefinable or indefinable, and therefore also illusory in nature. Even the entities that are of the form of causes of lump of mud etc. are illusory in nature, since they are also effects that have emanated from the root cause of the universe, namely Brahman. Thus, everything other than the Brahman is unreal and illusory, and this is substantiated by Vedic passages also. Appadinu solli aitadaatmavidam sarvam nehananasti kinchana mrityo samrityumapnoti aivananeva pashyati yatra hi dvaitamiva bhavati taritare-taram pashyati yatra tu asya sarvam atmayeva abhut kenakam pashyet kenakam vijaniyat ityadi வாக்கியங்கள விஸ்தாரமா விவரணம் பண்ணி அடியன் விஞ்ஞாபிச்சேன். மறுபடியும் பவர் போயிருக்கு. So we may lose the connection at any time if power doesn't come immediately. Just ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே. So இன்னைக்கு கிளாஸ் சரியா விஸ்தாரமா நடக்கிறது பகவானுக்கு இச்சை இல்லை போல இருக்கு. பார்க்கலாம் அது எப்படின்னு. அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு this is substantiated by the Vedic passages also ன்னு சொல்லி இது பண்ணினார். மேற்கொண்டு சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். எப்படி இந்த ஜீவாத்மாவே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ற பட்சத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். என்ன கேள்வி அப்படின்னா, since the entire world has been, if it is questioned, how is it that one single Brahman that can be the individual soul in several bodies, that can become the individual soul in several bodies? ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரே ஜீவாத்மான்னு இருக்கு, ஒரே ஆத்மான்னு இருக்கு அவர்களுடைய பட்சத்துல. அப்பேற்பட்ட பட்சத்துல எப்படி பந்த மோட்ச வியவஸ்தா கதம் அப்படின்னு மேற்கொண்டு கேள்வி கேட்கிறாரு. இப்போ ஒருத்தனுக்கு மோட்சம் வந்துன்னு எல்லாருக்கும் மோட்சம் வந்துதா வர வேண்டியதா போயிடும். இல்ல யாருக்கும் மோட்சமே வரக்கூடாது, வர முடியாதுன்னு ஆயிடும். இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு வாஸ்தவமா சரியா பதில் கிடையாது. அதுக்குதான் அத்வைத சித்தாந்தம் அப்படின்றது இந்த விஷயத்துல சரியாக நிற்காது. ஆனா இந்த கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துட்டு செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. Since the entire world has been proven to be illusory and unreal, one should not feel that the individual soul is illusory in nature. அப்போ ஜீவாத்மாவும் பிரமகல்பிதம் அப்படின்னு ஆறுது அப்படின்னு கேட்டோம். Because the Brahman itself temporarily becomes the individual soul and later becomes devoid of that also.
அவர்களுடைய ஒரு முக்கியமான சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, பிரம்மைவ ஸ்வ அவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சியதே. பிரம்மா பரம்பிரம்மைவ அக்ஞம் பிரமபரிகதம் சம்சரத்தின்னு அதுக்குதான் அவர்களுடைய மதத்தை உல்லேகம் பண்ற சமயத்தை சுவாமி எம்பெருமானார் அந்த மாதிரி சொல்றார். பரமாத்மாவே பிரமம் அவித்யா என்கிற ஒரு உபாதி ஃபேக்டருக்கு உள்பட்டு அது ஜீவபாவத்தை அடைஞ்சி சம்சாராவஸ்தை அடையிறது. ஸ்வ அவித்யா முச்சியதே, ஸ்வ அவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சியதே. அப்போ கேள்வி எப்படி கேள்வி வருது? If it is questioned, how is it that one single Brahman can become the individual soul in several bodies? அப்படின்னு கேட்ட, this question is answered as follows. Just as a human being has experience such as pain in my legs, pain in my hands, a single Brahman can experience happiness and misery in several bodies. யுக்தி திருஷ்டியா சரின்னு சொல்லலாம். சரின்னா ஒரு மேலோட்டத்திற்கு பார்க்கிற சந்தர்ப்பத்துல சரி இப்படியே இருக்கலாமோ என்னமோ நமக்கு தோணும். எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரே ஆத்மா நம்ம சரீரத்துல இருக்கு, ஒரே ஜீவாத்மா, பிரெயின் இங்கதான் இருக்கு. ஆனா நமக்கு என்ன தோன்றதுன்னு, கால்ல வலின்னு சொல்றோம். கால்ல முள் குத்துறதுன்னு வச்சுக்கணும். கால்ல முள் குத்துனா என்ன ஆகுது? கால்ல வலின்னு தானே தோன்றது, கையில வலின்னு நமக்கு தோன்றதா? தோணல. இந்த கையில ஏதோ ஒரு கட் ஆயிடுறது. ஒரு இது பழத்தை திருத்துற சமயத்தை, பழத்தை கட் பண்ற சந்தர்ப்பத்துல கையில அந்த கத்தியோ ஏதோ பட்டுட்டா கையில ஒரு இதாருதுன்னு வச்சுக்கணும். கையில தானே வலிக்கிறது. அப்போ ஒரே ஆத்மா ஒரே மனசு எப்படி இந்த சரீரத்துல வேற வேற இடத்துல அந்த ஒரு வேதனையை அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நாம ஒரு விதமா அதுக்கு பதில் சொல்றோம். தர்மபூத ஞான வியாப்தி இந்த சரீரத்தை வியாபிச்சிருக்கு, இது இருக்கு, அப்படி இப்படி. ஏன்னா ஆத்மான்றது அணு, அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது, ஹேஷ ஆத்மான்னு. அப்படி இருந்தாலும் கூட சரீரத்துல எந்த இடத்துல எந்த வலி ஆனாலும் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி இந்த இடத்துல இங்க வலிக்கிறது, இங்க வலிக்கிறது, இங்க வலிக்கிறது. ஆனா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர்கள் என்ன சொல்றார்கள் அத்வைத்திகள் அப்படின்னு, கால்ல வலிக்கும் கையில வலிக்கும் வித்தியாசம் இருக்கு, தலைவலிக்கு வித்தியாசம் இருக்கு, வயிற்று வலிக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரே சரீரத்துல இத்தனை வேற வேற இடத்துல நமக்கு வலி எப்படின்னு தெரியுதோ அதே மாதிரியா ஆத்மான்றது ஒரே வஸ்துவாக இருந்தாலும் அநேக சரீரத்துல அது வியாபிச்சு அந்தந்த சரீரத்துல அந்தந்த அனுபவத்தை அடைய முடியும். ஏன் முடியாது? why it should not be so அப்படின்னு சொல்லி அதற்கு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி வாக்கியங்களை பிரதானமா காட்டுவார். பாருங்க, அவர் ஆச்சரியமா சொல்றாருங்க. நச்ச பிரபஞ்ச மித்யாத்வேன ஜீவமித்யாத்வம் ஆசங்கனீயம். ஜீவம் மித்யா நாம சொல்ல முடியாது, பிரம்மணா ஏவ ஜீவபாவம். இந்த பரமாத்மாவே ஜீவபாவத்தை அடையிறான். எப்படி இப்படி சொல்றீர்கள் அப்படின்னு, யுக்தி வேண்டாம், வேதாந்திகளுக்கு யுக்தி பிரதானம் இல்லை, ஸ்ருதிதான் பிரதானம் நீங்க கூட சொல்றீங்க. அதே பிரகாரமாக நாம என்ன சொன்னா, பிரம்மைவஹி சர்வ சரீரேஷு ஜீவபாவம் அனுபவதி. எல்லா சரீரத்திலையும் அந்த ஒரே பிரம்மமானது அநேக ஜீவமாக ஆகிறது. வாஸ்தவமா ஜீவாத்மானு பரமாத்மா காட்டும் தனிப்பட்டதாக இல்லை. அப்படின்றது எங்க தெரியுது? அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்யா அப்படின்னு, ஜீவேன ஆத்மனான்னு இருக்கு. ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஜீவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பரமாத்மான்றது ஒண்ணுதான், அது ஜீவரூபமாக அனுப்பிரவிஷ்யா ஒவ்வொரு சரீரத்திலும் அனுப்பிரவேசத்தை அடையுது. ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹ, ஏகோ தேவஹா பகுதா சன்னிவிஷ்டஹ, ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மா ந பிரகாசதே. எல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் தான். ஒரே பகவான் எல்லா இதுலயும் இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாம என்ன அர்த்தம் பண்றோம்னா, அதற்கு அந்தரியாமியா இருக்கான். ஜீவாத்மா தனித்தனியா உண்டு, அதற்கு அந்தரியாமியா இருக்கான். ஆனா இங்க அப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு அத்வைதிகள் கேட்கிறான். ஏகோ தேவஹா பகுதா நிவிஷ்டஹ, ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடஹ ஆத்மா ந பிரகாசதே.
நான்யோதா அஸ்தி திரஷ்டா அப்படின்னெல்லாம் எத்தனை விதமான இது இருக்கு பாருங்கோ. அதனால இந்த ஸ்ருதி வாக்கியங்களாலேயே என்ன சொல்லப்படுதுன்னா பரமாத்மா ஒண்ணுதான், அநேக சரீரங்கள்ல அவனே ஜீவபாவத்தை அடையிறான். அப்போ எப்படி நிறைய சரீரங்கள்ல ஜீவாத்மா இருக்கான்னு எப்படி அத வியவஸ்தை எப்படி, புண்ணிய பாப வியவஸ்தை எப்படி, இது எப்படி அது எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்டேன். நனு ஏகமேவ பிரம்மா சர்வசரீரேஷு ஜீவபாவம் அனுபவத்தி சேத், அப்போ எப்படி அப்படின்னு கேட்டார். பாதேமே வேதனா சிரசிமே சுகம் இதிவத் சர்வசரீரேஷு சுக துக்க பிரதிசந்தானம் ஸ்யாத் அப்படின்னு சொல்லி ஜீவேஸ்வர பத்த முக்த சிஷ்ட ஆச்சாரிய ஜ்ஞத்வ அஜ்ஞத்வாதி வியவஸ்தாச்ச ரஸ்யா அப்படின்னு கேட்ட. அதுக்கு என்ன சொல்ற, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரே ஜீவாத்மா ஒரே பரமாத்மாவானது எல்லா சரீரத்திலையும் ஜீவாத்மாவாக இருக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்றார்கள் அப்படின்னா இங்க பாருங்க. Further, since all that which is the effect of a cause like the pot etc comes into existence is illusory, mithya, even this world which is an effect of the Brahman, of the cause namely the Brahman, this world too is illusory. Ultimately even the causal entities like lump of mud etc are also illusory since they are the effect of the ultimate cause, the Brahman, and it is supported by Vedic proclamation also அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு என்ன சொல்றார், இது நமக்கு அனுமான பிரமாணம். அதற்கு நிறைய இந்த மத்தியத்துல என்ன இருக்குன்னா நிறைய விஸ்தாரமா ஒரு 15-20 பேஜ் வாக்கியார்த்தம் இருக்கு. வாக்கியார்த்தம் அப்படின்னு சொன்னா இவ கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில். இந்த கேள்வி பதில் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு போனா அதற்கே ஒரு 15-20 கிளாஸ் வேண்டியதா வரும். அதனால அடி என்ன பண்ணேன்னா அந்த அம்சத்தை ரொம்ப சுருக்கமா இங்க விஞ்ஞாபிச்சிருக்கேன். அது யாருக்காவது வேணும்னு தனியா கூட சொல்லலாம். பட் கோயிங் சோ டீப் மே நாட் பி. அத்வைத மதத்தை இப்ப அவ்வளோ டீப்பா நம்ம புரிஞ்சுட்டு இன்னிய நாள்ல நமக்கு ஒன்றும் விசேஷமான உபயோகம் இல்லை, நமக்கு கிளாஸ் கூட லேட் ஆகுன்ற அர்த்தத்தை அடியதை விட்டுட்டு இருக்கேன். அவர்கள் 2 முக்கியமான விஷயத்தை சொல்றார்கள், அதை சுருக்கமா விஞ்ஞாபிச்சு விடுறேன். ஒண்ணு இப்போ 4 பிரமாணங்கள் ಅಥವಾ 3 பிரமாணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்னு 3 பிரமாணங்கள். பிரத்யக்ஷம் அப்படின்றது சென்ஸ் பர்செப்ஷன். நமக்கு இந்த இந்திரியங்களால கண்ணு மூக்கு நாக்கு காது சர்மம் அப்படியே மனசு, இந்த முதல்ல 5 சொன்னதெல்லாம் பாஹ்யேந்திரியங்கள். மனசு என்கிறது அந்தரிந்திரியம். அந்த அந்தரிந்திரியத்தால சுக துக்கங்கள் நமக்கு தெரியுது. அகம் சுகி அகம் துக்கி அப்படி. மீதி விஷயங்கள் பாக்கியத்தால கண்ணால ரூபம் தெரியுது, கலர் தெரியுது, வஸ்து தெரியுது. காதால சப்தத்தை கேட்கிறோம், ஸ்பர்ஷேந்திரியத்தாலையும் வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே நாக்குன்னு சொல்லக்கூடிய ரசனேந்திரியத்தால ரசம் தெரியுது. கிராணேந்திரியத்தால கந்தம், நல்ல வாசனை கெட்ட வாசனை இதெல்லாம் தெரியுது. இது பிரத்யக்ஷ பிரமாணத்தினுடைய காரியம். அதுக்கப்புறம் அனுமான பிரமாணத்தினுடைய காரியம் என்னன்னு கேட்டா, அதாவது நேராக தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பார்த்து வஸ்துவை நாம தெரியக்கூடிய வஸ்துனால கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சுலபமா சொல்லணும்னா பவர் இருக்கா இல்லையானா லைட் போட்டு பாக்குறேன், இல்ல ஃபேனை போட்டு பாக்குறேன். இதுக்கு இன்ஃபரன்ஸ் என்ன, அனுமானம் அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றேன். அதை பத்தி எல்லாம் விஸ்தாரமா முன்னாடியே சொல்லியாச்சு. அதனால இப்போ அந்த பிரமாணம் எப்படி ஒர்க் பண்றது என்ன அதெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் 8 to 10 கிளாஸஸ் தான் அதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. மேற்கொண்டு சப்த பிரமாணம் அப்படின்றது ஆப்த வாக்கியம் சப்தான்னு சாதாரணமா சொல்லக்கூடியது, தர்க்கசாஸ்திரத்தை சொல்லக்கூடியது. பார்ஷியலி ஆர் லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட் இஸ் அக்செப்டட் பை அஸ் ஆல்சோ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல. அங்க என்ன சொல்றதுன்னா வேதம் அப்படின்றது பகவானுடைய ஒரு ஆப்த வாக்கியம், அதனால நமக்கு பிரமாணம் அப்படி. அதுல முக்கியமா என்ன விஷயம்னா அத்வைத்திகள் ஒரு விஷயத்தை சொல்றாரு. பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கும் சப்த பிரமாணத்திற்கும் விரோதம் ஏற்பட்டால் என்ன பண்றது அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு இடத்துல போய் பார்க்கிறேன்.
அங்க போய் கயிறை பார்த்துட்டு இது பாம்புன்னு நான் ஒரு ஞானம் எனக்கு ஏற்படும். ஒருவேளை அங்க கயிறே இருந்து அடியேன் வந்து அது பாம்புன்னு பார்த்து நினைச்சுட்டேன்னா அந்த பாம்புன்ற ஞானம் சரியா தப்பான்ற ஒரு விஷயம். அது முதல்ல இப்போ as of now it is not decided. யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சொல்றாரு, என்ன நீ எங்க கயிறு இருக்குன்னு நினைச்சிய, பாம்பு இருக்குன்னு நினைச்சிய, பாம்பு கிடையாது, எங்க கயிறு தான் இருக்கு. ஆனா எனக்கு பாம்பை பார்த்த மாதிரி ஒரு மனசுல எனக்கு ஒரு பாவனை இருக்கு. அப்போ நான் எந்த ஒரு விஷயத்துக்கு பிராதானியத்தை கொடுக்கணும்? அடியேனே வந்து இது பாம்புன்னு நினைச்சிட்டு சத்தியம் நான் நினைக்கணுமா? இல்ல ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு நீ பாம்புன்னு நினைச்சே தப்பு, அங்க பாம்பு வரத்துக்கு சான்ஸே இல்லை, யாரோ ஒரு கயிறை போட்டிருக்கா அப்படின்னு சொன்னார். சப்த பிரமாணத்திற்கு பிராதானியத்தை கொடுக்கணுமான்னு பெரிய கேள்வி. என்ன பண்ணணும் எப்படின்னு? அவர் சொல்றது சரியா நான் சொல்றது சரியான்னு எப்படி ப்ரூவ் பண்றது? நேரா போய் பார்க்க வேண்டியது. ஒரு டார்ச் ஒரு கோல் எடுத்துன்னு போய் இந்த டார்ச்ல இப்படி விட்டுட்டு ஒரு கோல்ல இந்த மாதிரி ஆட்டி பார்த்தேன். ஒரு வேளை பாம்பா இருந்தா ஆடி அந்த பக்கம் இந்த பக்கம் போகும், இல்ல கயிறா இருந்தா ஒன்னும் ஆடாது. அப்புறம் கயிறை இப்படி எடுத்து பார்த்தா பாம்பு தான், கயிறு தான் தெரியும். அப்போ என்ன ஆகும்? அவர் சொன்ன வார்த்தை பிரமாணம். நான் எனக்கு முதல்ல வந்த ஒரு ஞானம் பிரத்யக்ஷ பிரமாணத்தாலே இது பாம்புன்னு என்ன ஞானம் வந்ததோ அது பொய், அது மித்யா. அந்த பெரியவர் நீ பாம்புன்னு சொல்லி பிரமிச்சே, பாம்பு இல்லை அது கயிறு தான் சொன்ன வார்த்தை சத்தியமாக ஆயிடும். இப்போ இதுல எங்க நாம ப்ரூவ் பண்ண முடியறதோ ஸ்பஷ்டமா இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் அவர் ஃபர்தர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கு என்ன சொல்றாங்க, சம்வாதி பிரவர்த்தி விசம்வாதி பிரவர்த்தின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய வஸ்துவுக்கும் அது நமக்கு கிடைக்கிறதோ இல்லை, நாம அதை கையில பிடிச்சி பார்த்தா ஏதோ ஒன்று பண்ண அந்த பிரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த பிரவர்த்தி என்றது ஞானத்திற்கு அனுகுணமாக இருந்தால் அந்த ஞானம் பிரமாத சரியான ஞானம், யதார்த்தமான ஞானம் அப்படின்னு சொல்றோம். அதற்கு விருத்தமா என்ற விசம்வாதி பிரவர்த்தி ஜனகத்தை அயதார்த்தம் ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்போ இங்க கேள்வி என்னன்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் மித்யா, ஜீவாத்மா என்கிறது மித்யா, வாஸ்தவமான ஜீவாத்மான்னு செப்பரேட்டான வஸ்துவே கிடையாது. பரமாத்மாவே ஜீவபாவத்தை அடையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்துல பிரத்யக்ஷத்திற்கு, நமக்கு பிரத்யக்ஷம்னு சொன்னா மானச பிரத்யக்ஷம்னு வச்சுக்கணும். என்னுடைய ஆத்மா எனக்கு தெரியுது, என்னுடைய ஆத்மா எனக்கு மானச பிரத்யக்ஷம். இன்னொருத்தருடைய ஆத்மா கிருஷ்ணன், இன்னொருத்தர் இருந்தா கிருஷ்ணனுடைய ஆத்மா கிருஷ்ணனுக்கு பிரத்யக்ஷம், ராமனுடைய ஆத்மா ராமனுக்கு பிரத்யக்ஷம். ஆனா என்னை தவிர மீதி ஜீவாத்மாக்கள் தான் எனக்கு பிரத்யக்ஷம் இல்லை, அது அனுமேயம் அப்படின்னு சொல்லி. சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றான்னு ஒரு உதாரணத்தை கொடுத்து, பிரவருத்தியாத்யனுமேயோயம் ரதகத்தியேவ சாரதி. ஒரு வண்டி பாயிண்ட் இருக்கு. இப்போ இங்க இருந்து ஒரு லாரி மேல இருந்து பாக்குறேன், எங்கயோ இது டெரேஸ்ல இருந்து ஒரு லாரி போறது, ஒரு கார் போறது. நாம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ யாரோ ஒரு டிரைவர் அதை டிரைவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்கோர்ஸ் இப்போ கூகுள்ல இருந்து டிரைவர்லெஸ் கார்ஸ் எல்லாம் வந்துருக்கு, நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்தோம்னா இருக்கான். இல்ல ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. பட் அஸ்யூமிங் லெட் அஸ் ஃபர்கெட் அபவுட் தட். அது இன்னும் கொஞ்ச நாள்ல இட் மைட் பி a reality. அப்போ வேற உதாரணத்தை கொடுத்து என்ன சொல்ற, பிரவருத்தியாத்யனுமேயோயம். ஒரு சரீரத்துல பிரவருத்தி இருக்கு, யாரோ ஒருத்தர் போறா வரா பேசுறா பாக்குறா தொடுறா. இந்த பிரவருத்திகளால நாம என்ன ஊகிக்கிறோம்னா இந்த சரீரத்துல ஒரு ஆத்மா இருக்குன்னு ஊகிக்கிறோம். அதனால வேறவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் அடியேனுக்கு அனுமேயம். அதாவது I can infer that there is an atma in each body which is alive. பட் எனக்கு பிரத்யக்ஷம் இல்லை. அதனால அந்த ஆத்மா, ஆனா இங்க கேள்வி என்னன்னா, பிரத்யக்ஷத்தாலே நமக்கு அங்க ஒரு ஆத்மா இருக்குன்னு தெரியற பட்சத்துல, இப்போ அடியனுடைய சரீரத்துல ஆத்மா இருக்கு, இந்த அகம் அப்படின்றது எனக்கு தெரியுதுன்னு நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். இது பிரத்யக்ஷம் அப்படின்னு வச்சுட்டா அத்வைதிகளுடைய பட்சத்துல, சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னு அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, ஒரே ஆத்மாதான், அந்த ஒரே ஆத்மா நிறைய ஜீவாத்மாவாக ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு
சோ நிறைய ஆத்மா இருக்குன்னு பிரத்யக்ஷத்தாலே நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. நிறைய ஆத்மா இல்ல, ஒரே ஆத்மா தானே சப்தசா, அதாவது வேதம் அப்படின்றது சப்த பிரமாணம் சொல்றது. எது சரி இதுல அப்படின்னா, நம்ம சாஸ்திர பிரத்யக்ஷயோர் விரோதே சாஸ்திரம் பலியா. ஒருவேளை நம்ம பாப்புலர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேதத்திற்கும் விரோதம் ஏற்பட்டால் சாஸ்திரம் தான் பிரபலம் இல்லையா? வேதம் ஞானிகள் சொன்னதுன்னு வச்சுக்கலாம். அவன் என்ன சொல்ற, பகவான் சொன்னான்னு சொல்றாடா, பகவான் ரச்சனம் பண்ணப்பட்டதா, அப்போ அந்த விஷயம் இப்ப வேண்டாம். என்னுடைய அனுபவத்துக்கும் வேதத்தை சொல்றதுக்கும் விரோதம் ஏற்பட்டால் எது பிரபலம் அப்படின்னு ஒரு டிசர்னிங் பர்சன் என்ன சொல்லுவான், வேதம் தான் சுவாமி பிரபலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தான். அந்த கணக்குல அவர் என்ன சொல்றாரு, உங்க பாப்புலர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னா, ஜீவாத்மாலாம் தனித்தனி. ஒருத்தன் செத்து போனா கூட இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா. அந்த செத்து போன ஜீவாத்மாவுக்கு சரீர வியோகம் ஏற்பட்டது, அந்த சரீரத்துக்கு ஆத்ம வியோகம் ஏற்பட்டது. அந்த ஜீவாத்மா எங்கேயோ போச்சு, இந்த சரீரத்தை விட்டு போச்சு, எங்க போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க சரீரத்துல இந்த ஜீவாத்மா இன்னும் இருந்துட்டு இருக்கோம். Those we are seeing, those with whom we are talking, etc. அப்போ ஆத்மா வேற வேற நமக்கு தோணுனா கூட ரொம்ப பிரபலமான ஒரு பிரமாணமாக இருக்கக்கூடிய சப்த பிரமாணம் என்ன சொல்றதுன்னா, ஆத்மா வெவ்வேறே இல்லை, பரமாத்மா தான் ஜீவபாவத்தை அடைஞ்சு ஜீவன் இருக்கிற மாதிரி தெரியுது. பிரம்மைவ ஸ்வ அவித்யா சம்சரதி, ஜீவபாவத்தை அடைஞ்சு சம்சாரத்துக்கு உள்படுறது பிரம்மன் தான். அப்போ அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல கேள்வி எழுதா வந்து அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. அதுக்கும் பேர்ல என்ன சொல்ற, சித்த பிரமாணம் தான் பிரதான அனுமான பிரத்யக்ஷ பிரமாணத்தை காட்டணும். ஏன்னா ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. நாட் ஓன்லி தட், இன்ஃபரன்ஸ் என்கிற அனுமான பிரமாணத்தாலையும் கூட நாம என்ன பண்றோம், ஒரே ஆத்மா தான் இருக்கு, அது பரமாத்மா அப்படின்னு நாம ப்ரூவ் பண்றோம். நான் சொல்றேன், the fact that the entire world that is seen by us is the effect of avidya and therefore illusory in nature is well established by the anumana pramana also, as is evident from the below syllogism and சொல்லுவார். அனுமான ஆகாரம்னு சம்ஸ்கிருதத்துல சாஸ்திரியமான முறையில சொல்றது. அதை வந்து சம்ஸ்கிருதத்துல இங்கிலீஷ்ல வந்து சிலாஜிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை, பிலோசாபிக்கல் பார்லன்ஸ், பிலோசாபிக்கல் ஜார்கன்ல வந்து அது சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு 2 உதாரணத்தை மட்டும் அடியன் காட்டிருக்கேன். ஏன்னா நிறைய உதாரணங்கள், நிறைய அனுமான பிரயோகங்களை பகவத் ராம வந்து நீங்க காட்டுறாரு. The existing order of bondage and liberation and all such orders. இப்போ என்ன வியவஸ்தான்னு நம்ம சொல்றோம். வியவஸ்தானா இது ஒரு ஆர்டர். ஆர்டர் அப்படின்னா ஆதேசம் அப்படின்ற அர்த்தத்துல இல்லை. ஆர்டர் அப்படின்னா இப்போ அதுக்கு விருத்தமான பதம் எதுன்னா கேஆஸ். So the opposite of chaos is order. அப்படின்னு என்ன, இப்போ ஒருத்தனுக்கு சரீர சம்யோகம் ஏற்பட்டு பிறக்கிறான், ஜனனம் அப்படின்றது. இப்போ நாமளெல்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கோம். மேற்கொண்டு என்னைக்கோ ஒரு நாள் எல்லாருக்கும் மரணம் ஏற்பட போகுது, சரீர வியோகம் ஏற்பட போகுது. சோ இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீர சம்பந்தம் ஏற்பட்டு பிறவி என்கிறது ஏற்பட்டது. இப்போ ஜீவனம் இருந்துட்டு இருக்கு, மேற்கொண்டு மரணம் ஏற்பட்டு சரீர வியோகம் ஏற்பட போகுது. எப்படி ஏற்பட்டது? இப்போதான் பிறக்கணும், இப்போதான் மரணத்தை அடையணும், இப்போதான் இந்த மாதிரி அவனுக்கு சுகங்கள் தான் ஏற்படணும், இந்த மாதிரி துக்கங்கள் தான் ஏற்படணும்னு ஒவ்வொரு ஆத்மானுடைய சுக துக்காரிகளும் தனி. So there is an order in this universe, not chaos. அதனால ஜீவாத்மா வேற நாம சொன்னா அவ என்ன சொல்றா, இல்ல இதெல்லாம் பொய் தான், நமக்கு இருக்கிற மாதிரி தெரியறதுன்னா பொய் தான். எப்படின்னா அதுக்கு அவர்கள் ரொம்ப என்ன சொல்றார்கள், பந்த மோக்ஷ வியவஸ்தா ஸ்வபர வியவஸ்தா ஸ்வவித்யா ஸ்வ அவித்யா கல்பிதாக ஸ்வவித்யா நாயக்கு அபாரமார்த்திகத்வாது ஸ்வப்ன திருஷ்ட வியவஸ்தாவதி.
எப்படி சுவாமி இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன் நேரா அப்படின்னு நம்ம அத்வைத்திகளை கேட்டா அவர் என்ன சொல்றாரு, சுவாமி சொப்னத்தையும் எல்லாத்தையும் பார்க்குது, ஏதாவது ஒரு விஷயம் நிஜமா இருக்கா? எத்தனையோ அற்புதமான சொப்னங்கள் தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லாம இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் வந்து தன்னை ஒரு மகாராஜா சக்கரவர்த்தியா ஆற மாதிரி சொப்னத்தை பார்க்கிறான். அவனுக்கு ஒரு சொப்னம் ஏற்படுது, ஆஹா அற்புதம், எனக்காட்டிலும் பெரிய அதிருஷ்டசாலி யாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சொப்னாவஸ்தை என்கிறது தெளிஞ்சு அவன் ஜாகிரத அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய அந்த எழுந்து விடுறான் முழிச்சுண்டு விடுறான்னு சொல்றாளோ இல்லை, அந்த மாதிரி ஆச்சு இன்னும் ஏதாவது இருக்காங்க? ஒன்னும் கிடையாது சுவாமி. அந்த மாதிரி எல்லாம் அவித்யா கல்பித்தம் தான், ஒன்னும் இந்த இடத்துல நிஜம் இல்லை. ஸ்வப்ன திருஷ்ட வியவஸ்தாவது. அதனால தி எக்ஸிஸ்டிங் ஆர்டர் ஆஃப் பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன் அண்ட் ஆல் சச் ஆர்டர்ஸ், யார் எப்போ சுகத்தை அனுபவிக்கணும், யார் எப்போ துக்கத்தை அனுபவிக்கணும், எப்போ கரோனா வைரஸ் வரணும், யாராவது தீர்மானம் பண்ணியிருந்தாலும் என்ன, யாராவது எதிர்பார்த்திருந்தாலும் என்ன? இந்த சமயத்துல இப்படி மார்ச்ல there will be corona virus all over the world and the entire world is going to enter lockdown ன்னு யாராவது ஊகிக்க முடியுமா? இந்த மாதிரி எங்கேயும் யாரும் இதுவரை ஊகிச்சதே கிடையாது. இந்த மாதிரி வரும், பிரபஞ்சத்தை மொத்தமா வரும், யாரும் ஊகிச்சதே கிடையாது. எப்படின்னா பகவத் சங்கல்பம் தான் நாம சொல்றோம். அவ என்ன சொல்றான்னா, இதெல்லாம் அவித்யா கல்பிதாக அபாரமார்த்திகத்வாது ஸ்வப்ன திருஷ்ட வியவஸ்தாவது. அண்ட் இந்த மாதிரி நிறைய அனுமானங்கள் நாம இப்போ சுவாமி எப்படி ஸ்வப்னத்துல எல்லாம் பொய்யா, அதுவும் இதுவும் ஏன் பொய்யா இருக்கக்கூடாதுன்னு நாம என்ன சொல்ல முடியும்? அதனால அவர்களுடைய மதத்தை பாக்குறப்போ வாஸ்தவம் தான் நமக்கு தெரியும். பகவத் ராமானுஜன் நமக்கு பதில் சொல்லி இதுல என்ன தோஷம் இருக்குன்னு காட்டுறவரையும் அந்த மதத்தையே நம்ம ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ண எஸ் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் சரிதான், ஆனா எந்த ஸ்டேஜ்ல எப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் அடியேன் இப்போ ஒரு 10-15 கிளாஸுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த கண்டிக்கிறார் பகவத் ராமானுஜர் அப்படின்னா என்ன கண்டிக்கிறாருன்னா நம்ம ரொம்ப பயப்பட்டு விடுறோம். என்ன கண்டிக்கிறார், ரொம்ப ஏதாவது தப்பா சொல்லிட்டு இது ரெஃப்யூட்டிங் அப்படின்னு ரொம்ப தப்பான காரியமா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டனம் அப்படின்னா கண்டஹா என்கிற ஒரு வார்த்தையை வச்சு வந்துட்டு இருக்கு. கண்டஹான்னு பார்ட் அப்படின்னு. ஆனா கண்டனம் அப்படின்னா அபூர்ணத்துவ ஞாபகம். Your view is not full, it's not a comprehensive view, it is a partial view of the reality. So ஏதோ ஒரு லெவல்ல சரின்னு நமக்கு தோணலாம், ஆனா அதுவே சரின்னு ஃபைனலா இட் இஸ் நாட் தி ட்ரூத் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மாதிரி இன்னும் நிறைய உதாரணங்கள் அனுமான பிரயோகங்கள் சிலாஜிசம்ஸை காட்டுறாரு இந்த இடத்துல. शरीरान्तराण्यपि मयैव आत्मवन्ति शरीरत्वात् एतत् शरीरवत् शरीरान्तराण्यपि मदविद्या कल्पितानि शरीरत्वात् कार्यत्वात् जडत्वात् कल्पितत्वात्. எத்தனை விதவிதமான உதாரணங்கள் காட்டுறாரு. Even other bodies have me only as their self or soul, because that is also a body just as my own body. And all other bodies are the illusory effect of my avidya only, because they are also bodies. அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒரு தர்க்க யுக்தியை காட்டி அவர்கள் என்ன சொல்றாருன்னு, இருக்கிறது ஒரே ஜீவாத்மா, இருக்கிறது ஒரே ஆத்மா, அது என்ன பரமாத்மா, அதே ஜீவபாவத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கு, வாஸ்தவமா அதுவும் கிடையாது. அதனால பரம்பிரம்மைவ ஸ்வ அவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சியதே அப்படின்னு சொல்லி இந்த ஜெகன் மித்யாத்வம் அப்படின்றத காட்டு. மேற்கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ற. இங்க சொல்ற சமயத்துல என்னன்னா ரெண்டு விஷயம். ஒரு கோர்ட்ல ஒரு அட்வொகேட் வாதிக்கிற சந்தர்ப்பத்துல ரெண்டு விஷயத்தை காட்டணும். என்னன்னா ஒரு விஷயம் வந்து தன்னுடைய பட்சத்துல எப்படி there are several reasons, logical reasons to substantiate his own argument. Opposite person oppositionல இருக்கிறவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ்ல என்னென்ன தோஷங்கள் இருக்கு, லூப் ஹோல்ஸ் இருக்கு, how they are untenable அப்படின்றதையும் காட்டணும்.
இப்போ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி என்னுடைய மதத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னா நான் ஒரு விதத்துல பதில் சொல்லியாச்சு. உங்க மதத்திலயும் தோஷங்கள் என்னென்ன இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. Even those who accept the distinction of the Brahman and the individual soul or Achit, that is the Vaisheshika philosophers, cannot properly explain the order of bondage and liberation. இந்த மந்தமோட்ச வியவஸ்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். நாம எவ்வளவு சுலபம் நினைக்கிறோமோ அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சில யுக்திகளை காட்டுறார். அது என்னன்றது அடுத்த வாரம் விஸ்தாரமா அப்படின்னு சொல்ல போறேன். Since several kalpas have elapsed, and even if one soul gets liberated in one kalpa, all the souls should have been liberated by now. அப்படின்னு அவர்கள் ரொம்ப பிரபலமான ஒரு யுக்தியை காட்டுறார். அது என்ன கல்பம் அப்படின்னா என்ன, இது என்ன அப்படின்றது அதுக்கும் பேர்ல அவர்கள் மறுபடியும் thus the Brahman and the individual soul are totally non-distinct. The individual soul and Achit are both illusory in nature. மேல்கொண்ட சில யுக்திகள் எல்லாம் சொல்றேன். அந்த விஷயம் என்னன்றது அடியேன் அடுத்த வாரம் சொல்றேன். இந்த வாரம் மறுபடியும் பவர் போயிருக்கு. எவ்வளவு நாளி பவர் இருக்கு என்னன்னு அடியனுக்கு தெரியல. அதனால அடியேன் இந்த வாரத்தினுடைய ஒரு விஞ்ஞாபனத்தை இதோட நிறுத்திக்கிறேன். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கிறேன். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு சஜஷன் சுவாமி. சஜஷன் என்னன்னா, இந்த லாஜிக் மட்டும் இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த பிரிச்சுட்டு பவர் பாயிண்ட் பண்றீங்களா? ஒரு லாஜிக்னா don't put any Sanskrit in it when the logic comes, because it's hard to understand when Sanskrit and logic are put together in the same slide. ஒரு லாஜிக் மட்டும் only இங்கிலீஷ்ல லாஜிக்கா இருக்கணும். சம்ஸ்கிருதம் இல்லாத மாதிரி பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது. சரி, கண்டிப்பா. It's a very good suggestion. Definitely I will try to do my best in the next class. And we also thank every participant. We have 18 participants today. Hope this is just not the prabhavam of coronavirus. Probably it is some other reason. Okay. வேற ஏதாவது questions or interaction is also welcome. ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் எல்லாருமே கிளாஸுக்கு வருது. Adiyan also echoes the same thing what Krishna Swami has said. ரொம்ப இப்போ பழைய கிளாஸஸ் எல்லாம் வந்து திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும் சுவாமி. அது வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா you are most welcome to advise. ஒரு சங்கோச்சம் எல்லாரும் கண்டிப்பா சொன்னா அந்த ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா கூட அடியேன் திருத்திக்கிறதுக்கு சித்தமா இருக்கு. அதையும் காட்டலாம். என்ன all the persons who are attending the class are highly evolved persons. So I request all of you to even point out any mistakes or shortcomings, which I will try to rectify in the subsequent classes. அது ஒன்றும் பிரசக்தியே இல்லாம யார் வேணுமானாலும் சொல்லலாம். கண்டிப்பா அது ஒன்றும் பிரசக்தியே இல்லை. ஒரு ஆச்சரியத்தோட தான் பார்த்துட்டு இருக்கோம். பழைய கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது தேவள் வந்து எந்த அளவுக்கு ஒரு கிருத்தஜதை தெரிவிக்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ இப்போ நல்லா இருக்கு. அது இப்போ புஸ்தகத்தை வச்சு பார்த்து அந்த பழைய கிளாஸை பார்க்கும்போது அப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஐ மீன் நல்ல விஷயம் எல்லாம் என்னுடைய ஆச்சாரியன் சேருவேன். மங்கள ஸ்லோகத்தோட அடியேன். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே தஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே.